கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே மெய்யான ஒளியாகிய இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மனிதர்கள் மெய்யான ஒளியை தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மெய்யான ஒளி ஒன்று இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரை அல்லாமல் பிதாவை தரிசிக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படி பார்க்கிறோம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பொல்லாங்கு செய்கிறவர்கள் இந்த ஒளியினிடத்திற்கு வர முடியாது. ஆகவே ஒளியினால் சந்திக்கப்பட்ட ஒருவன் அந்த இருளில் இருக்கவும் முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் ஊடாக ஜனங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். மெய்யான ஒளியை காணும்படி அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை, குருட்டாட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு ஜனங்களை நோக்கி, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிற யாரும் இருளிலே நடக்க வேண்டியது வராது. ஏனென்றால் அவர் நம்மை ஜீவ ஒளிக்கு நேராக நடத்தி செல்லுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிற வேத வசனங்கள் அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்தை நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்மை ஜீவ ஒளிக்கு அழைத்து செல்லும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளிக்குள் வருவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்தி வர ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவரே மெய்யான ஒளி. அவரை பின்பற்றி நடந்தால் நாம் இருளிலே நாம் சேதப்படுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட மெய்யான ஒளியான இயேசுவை கவனித்து பார்த்து அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மெய்யான ஒளியாகிய உம்மை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கண்டு கொண்டு அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு
அதிகமான ஜனங்கள் ஆண்டவரே இருளிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இருளிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். அப்பா, தேவரீர் மனம் இறங்கி ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் உதித்ததே, அந்த வெளிச்சம் நீர்தானே, அந்த ஒளியை என் ஜனங்கள் கண்டு கொள்ள உடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். பாவ இருளிலே ஆண்டவரே, கடன் என்கிற இருளிலே, வியாதி என்கிற இருளிலே, சாத்தான் என்கிற இருளிலே கட்டப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்பட ஜெபிக்கிறோம். மெய்யான ஒளியினிடத்திலே வந்து உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான ஒளியாகிய இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.